அந்த ஆவி தப்பிக்க பாக்கும்னு நேத்தன் முன்னாடியே கணிச்சு அந்த அமரர்களை கட்டும் கயிறு இம்மார்டல்ஸ் ரோப்பை சரியா பயன்படுத்தி போட்டான். அடுத்த நிமிஷம் அந்த ஆவி தரையோடு தரையா பிணைக்கப்பட்டு கரடிகிட்ட இருந்தோ நேத்தன் கிட்ட இருந்தோ தப்பிக்கவே முடியாம போயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த யாக்சலுக்கு தான் வம்சத்தின் நெருப்பு கடவுளே இவங்கிட்ட தோத்துட்டாரேன்னு நம்பவே முடியல. அப்பதான் அந்த ஆளு தான் புதுசா வாங்கின குடுவைய பாக்குறான். அதுல இருந்த அந்த சிவப்பு கயிறு ஞாபகம் வருது. உன்னோட அந்த புண்ணியத்துல தான் இந்த அபூர்வமான கயிறு எனக்கு கிடைச்சதுன்னு நேத்தன் அவனை பார்த்து நக்கலா சொல்றான். தோத்து போன அந்த நெருப்பு ஆவிய பார்த்து யாக்சல் கண்ணீர் விட்டு அழுதுகிருக்கான். சீக்கிரமே அந்த நெருப்பு ஆவி அப்படியே கரைஞ்சி ஒரு சுத்தமான சக்தியா மாறி ஒரு சின்ன படிகமா உருமாறுது. நேத்தன் ஆசைப்பட்ட அந்த பொருள் இப்போ அவன் கைக்கு வந்துருச்சு. அப்படியே யாக்சல் பக்கம் திரும்பி ஒரு டீல் பேசலாமா, ஜேம்ஸ் உனக்கு வேணுமா வேண்டாமான்னு நேத்தன் கேட்கறான். உன் வம்சத்து வாரிசை காப்பாத்த நீ எவ்வளவு காசு தருவன்னு நேரடியா கேட்கறான். கொஞ்ச நேரத்துல அந்த ராட்சச கரடியோட நேத்தன் அங்கிருந்து மாயமா மறைஞ்சிடுறான். யாக்சல் தன் பையன் ஜேம்ஸை கட்டிக்கிறான். காசு முக்கியம் இல்லடா, உலகம் அழிய போகுது, உசுரை காப்பாத்திக்கிறது தான் இப்போ முக்கியம்னு யாக்சல் முடிவெடுக்கிறான். உடனே தான் ஆளுங்க கிட்ட சொத்து எல்லாத்தையும் வித்துடுங்க, சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் வாங்கி அந்த தோட்டத்து வீட்டில் இருக்கிற பதுங்கு குழியில கொண்டு போய் வைங்கன்னு ஆர்டர் போடுறான். கூடவே அந்த ஹுவாங் பெரியவரை பிடிச்சு தான் வம்சத்து பழைய பொருட்கள் எல்லாத்தையும் திரும்ப வாங்க சொல்றான். அந்த நேத்தனோட வாழ்க்கைய நரகமாக்காம விடமாட்டேன்னு அந்த ஆளு வெறியோடு சபதம் எடுக்கிறான். ஆனா நேத்தன் இத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி சிட்டிக்குள்ள ஜாலியா சுத்தி பொருட்கள் வாங்குறான். அப்போ அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவன் அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் 30 மில்லியன் வந்து விழுந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா அந்த சாங் குடும்பத்தை இன்னும் நல்லா ஆட்டி படைச்சிருக்கலான்னு, ஆனா இப்போ வேகம்தான் முக்கியம்னு நினைக்கிறான். நேரா ஒரு மருந்து கடைக்கு போய் எனக்கு ஒரு 1000 ஷாங்கிங் மாத்திரைகள் வேணும்னு கேட்கறான். அந்த கடை பொண்ணு ஷாக் ஆயிட்டா. ஏன்னா அது விஷத்தை முறிக்கிற ஒரு சாதாரண மருந்து. அவ்வளவு மாத்திரை வர 2 நாள் ஆகும்னு அவ சொல்ல, நாளைக்கே கொடுத்தா 20% எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு நேத்தன் சொல்றான். அப்படியே அங்கிருந்து நடக்கும்போது இந்த ஊர்ல மொத்தமே 10,000 மாத்திரை தான் இருக்கும். யாருக்கும் தெரியாது இதோட அருமைன்னு நினைக்கிறான். முந்தின ஜென்மத்துல இதே மாதிரி ஒரு நோய் வந்து சாக கிடந்தப்போ இந்த மாத்திரை கையில இல்லையேன்னு அவன் வருத்தப்பட்டது ஞாபகம் வருது. இந்த மாத்திரைகள் தான் சூப்பர் பவர் கிடைக்கிற வேகத்தை அதிகப்படுத்தும், அப்புறம் அந்த ஜாம்பி வைரஸையும் கட்டுப்படுத்தும். அப்போ ஷெல் இவனுக்கு மருந்து வாங்க வெளியே போய் தான் அந்த சாங் குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா. தான் தங்கச்சியை அன்னைக்கு எழுந்த அந்த வலி இப்போ நேத்தரோட நெஞ்ச பிசையுது. நினைச்சிட்டே வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா இப்போ அவனுக்கு கவலை இல்ல. பழையபடி ஷெல்லுக்கு எதுவும் ஆகாம தான் பாத்துக்கணும்னு வைராகியமா இருக்கான். அந்த சாங் குடும்பம் உலகம் அழிய போகுதுன்னு சாப்பாடை மட்டும்தான் சேர்த்து வைக்கிறானுங்க. ஆனா ஆரம்ப கட்டத்துல சூப்பர் பவர் இருக்கிற ஆளுங்க தான் பெரிய சொத்துன்னு அந்த முட்டாள்களுக்கு தெரியல. ஷாங்கிங் மாத்திரைகளை மட்டும் கைக்குள்ள கொண்டு வந்துட்டா ஒரு மனுஷனா பல திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஒரு பெரிய இராணுவத்தையே எதிர்க்கிற பலம் கிடைச்சிடும்னு நேத்தன் உறுதியா நம்பினான். நேரத்தை வீணாக்காம அந்த பரம்பரை சொத்தான கல்லை எடுத்து அதுல இருக்கிற அந்த நெருப்பு ஆவியோட சக்திய தான் உடம்புக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சான். அடுத்த நொடி அந்த கல்லிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான சக்தி சீறிக்கிட்டு வெளியே வந்து ஒரு தாமரப்பூ வடிவத்துல மாறுச்சு. செரினிட்டி ஓடி வந்து, வாழ்த்துகள் வார்டன், நெருப்பு ஆவியோட சக்தியை முழுசா உறிஞ்சிட்டீங்க, இப்போ உங்க நரக நெருப்பு சக்தி அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்னு சந்தோஷமா சொன்னான். நேத்தனோட சக்தி இப்போ 2வது நிலைக்கு ஏறிடுச்சு. இப்போ நெருப்பு தனக்கு ஏத்த மாதிரி எந்த வடிவத்துல வேணாலும் அவனால மாத்த முடியும். உடனே அதை செக் பண்ணி பார்க்க தன் கையிலேயே ஒரு நெருப்பு வாழை உருவாக்கி அசத்துறான். அந்த நெருப்பு ஆவி இவ்வளவு யூஸா இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அந்த ராட்சச கரடி மறுபடியும் இவன் பக்கம் வந்து குழஞ்சிக்கிட்டே இருக்க, ரொம்ப ஓட்டாதடா, தள்ளி போய் நில்லுன்னு நேத்தன் அதை அதட்டுறான். அந்த லேயும் இவன் பக்கம் வந்து, என்னை மட்டும் கூப்பிடாத, நான் ஒன்னும் உனக்கு உதவ மாட்டேன், ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிடுவேன்னு மிரட்டுறான். அதுக்கு நேத்தன் நக்கலா, என் சக்தி வளர வளர இன்னும் பெரிய பெரிய அரக்கணங்களை என்னால கூப்பிட முடியும், உன் உதவி எனக்கு தேவையில்லடா இடிமகனே, ஒரு நாள் நீயே வந்து கூப்பிடுங்கன்னு என் காலில் விழுவ பாருன்னு பதிலடி கொடுக்குறான். மறுபடியும் மனுஷ உலகத்துக்கு திரும்பின நேத்தன் நிலாவை பார்த்துக்கிட்டே நாளைக்கு தான் உலகம் அழிய போறதுக்கு முன்னாடி இருக்கிற கடைசிக்கு முந்தின நாள்னு கணக்கு போடுறான். மறுநாள் விடிஞ்சதும் நேரா ஒரு நகை கண்காட்சிக்கு, அதாவது ஜுவல்லரி ஷோக்கு போறான். அங்கதான் அவனுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. அந்த ஹால் முழுக்க சுத்தி வந்து தேடினவனுக்கு ஒரு வழியா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்து அந்த அபூர்வமான கல்லு கிடைச்சது. அந்த கல்லுக்குள்ள இருக்கிற சக்தி அவனோட திறமையை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கும்னு அவனுக்கு தெரியும். முந்தின ஜென்மத்துல இதை எடுத்த ஒருத்தன் எங்கேயோ போயிட்டான். இன்னொரு பக்கம் ஏலம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஆளாளுக்கு கோடி கோடியா கொட்டுறாங்க. அடுத்ததா அந்த அபூர்வமான பச்சை நிறக்கல், அதாவது ஜேட் ஏலத்துக்கு வருது. அதோட ஆரம்ப விலையே 3 கோடி. யாரோ ஒருத்தர் 4 கோடின்னு சொல்ல, டக்குன்னு தீயோன்ற ஒருத்தர் 5 கோடின்னு ஏலத்தை ஏத்துறாரு. அவர் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்போட ஆளு.
ஏலம் முடிஞ்சதுன்னு நினைச்ச நேரத்துல நேத்தன் பின்னாடி இருந்து ரொம்ப கூலா 6 கோடின்னு சொல்றான். தியோ அதிர்ச்சியில திரும்பி பார்க்கறாரு. அங்க இருந்த அதிகாரி பதட்டமா வந்து, தம்பி, இங்க ஏலத்துல கலந்துக்க மெம்பர்ஷிப் வேணும், உன்கிட்ட பிளாக் கார்டு இருக்கான்னு கேக்குறாரு. நேத்தன் எதுவுமே பேசாம தன் கோல்டு கார்டை எடுத்து நீட்ட அந்த ஆளு வாய் அடைச்சு போயிட்டான். தம்பி 6 கோடி சொல்லியிருக்காரு, வேற யாராவது இருக்கீங்களான்னு மேடையில இருக்கிறவங்க கேட்க, தியோ விடாம 7 கோடிங்கிறாரு. நேத்தன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம 10 கோடின்னு அதிரடி காட்டுறான். சுத்தி இருந்தவங்க எல்லாம் வாயை பொத்திட்டு பார்க்கறாங்க. அந்த கல்லோட விலையை விட இது ரொம்ப அதிகம். தியோ கூட இருந்த பொண்ணு, அவன் வெறும் சீன் போடுறான், விடாதீங்கன்னு உசுப்பேத்துறா. தியோ நேத்தன் கிட்ட வந்து, உன் பேர் என்ன தம்பின்னு கேட்க, நேத்தன் தன் பேரை சொல்றான். நேத்தன், நீ ரொம்ப கெத்தான ஆளுதான், நான் உன்னை ஞாபகம் வச்சுப்பேன்னு தியோ பாராட்டுறாரு. ஒரு வழியா நேதன் தான் ஆசைப்பட்ட அந்த அபூர்வமான கல்ல தன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டான். இந்த கல்லு தான் தான் எதிர்காலத்தையே மாத்த போகுதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்படியே அங்கிருந்து கிளம்பலாம்னு பார்க்கும்போது அடுத்த ஏலத்துல ஒரு பழைய விசிறிய காட்ட போறதா அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா திடீர்னு பின்னாடி ஒரே அலறல் சத்தம். ஐயோ காப்பாத்துங்க, ஏதோ ஒரு பேய் வருதுன்னு ஜனங்க செதறி ஓடுறாங்க. நேதன் திரும்பி பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான உருவம் நிக்குது. அது மனுஷ தலையும் பாம்பு உடம்பும் கொண்ட ஒரு அரக்கன். அந்த பழைய விசிறிக்குள்ள இருந்து தான் அது வெளியே வந்திருக்கு. அந்த விசிறி பக்கத்துல தான் இந்த கல்லை வச்சிருந்தாங்க. அதோட சக்தியை உறிஞ்சுதான் அந்த பேய் இப்ப வெளியே வந்து நேதனையே குறி வைக்குது. உலகம் அழிய போறதோட அறிகுறி தான் இதெல்லாம்னு நேதனுக்கு புரியுது. தியோ பயந்து ஓடாம ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அந்த பாம்பை அடிக்க போறாரு. ஆனா அந்த அரக்கன் அசால்ட்டா அவர் கையில இருந்த கட்டைய தட்டி விட்டுட்டு நேதனை நோக்கி பாயுது. ஆனா நேதன் அசரல, அந்த பாம்பை அப்படியே தடுத்து நிறுத்திட்டான். அந்த பாம்பு எவ்வளவோ திமிரியும் நேதனோட பிடியில இருந்து தப்பிக்க முடியல. நேரம் கடத்தாம தன் தங்க நிற கண்ணுல சக்தியை ஏத்தி ஒரு பெரிய நெருப்பு பிழம்ப அந்த பாம்பு மேல விடுறான். அடுத்த நிமிஷம் அந்த பேய் சாம்பலாகி அங்க ஒரு சின்ன சக்தி படிகம் கிடைக்குது. அத நேதன் அப்படியே உறிஞ்சுக்கிட்டான். ஆனா அந்த பேய்க்கு சக்தி கம்மிங்கிறதுனால இவனுக்கு ஓரளவுக்கு தான் பவர் ஏறிச்சு. தியோ இதையெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போய் நேதன் கால்ல விழுந்துட்டாரு. நீங்க நிஜமாவே ஒரு பெரிய மாஸ்டர், உங்களை என் குருவா ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நேதன் வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம். அவன் ஆர்டர் பண்ணின சாப்பாட்டு பெட்டிங்க, விலங்குகள் இருக்கிற கூண்டுகள்னு அந்த இடமே கலேபரமா இருக்கு. இவனுக்கு எப்படி இவ்வளவு காசு வந்ததுன்னு அக்கம் பக்கத்து ஆளுங்க ஆச்சரியமா பேசுறாங்க. இவன் ஏதோ பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறான் போலன்னு ஒருத்தர் சொல்ல, அங்கிருந்த ஒரு நக்கல் பிடிச்ச கிழவி ஜாங் அத்தை, இவன் ஒரு அறவேக்காடு, இவனுக்கு எதுக்கு பிசினஸ்லாம், ஒரு கடையை கூட இவனால நடத்த முடியாதுன்னு வன்மத்தை கக்குறா. யாரோ ஒரு பொண்ணு, நீங்க தானே முன்னாடி இவன் கிட்ட இருந்த அந்த குடோனை வாடகைக்கு கேட்டு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு சொன்னீங்கன்னு கேட்க, அந்த குப்பை தொட்டி எனக்கு தேவையே இல்லைன்னு அந்த கிழவி சமாளிக்கிறா. சரியா அந்த நேரத்துல நேதன் அங்க வர, ஒரு லோடிங் பாய் வந்து, தம்பி, கேட்ட பொருளெல்லாம் வந்துடுச்சு, வந்து செக் பண்ணுங்க, நாளைக்கு இன்னும் ஒரு லாரி லோடு வரும், ஆனா இங்க இடம் பத்தாது போலையேன்னு சொல்றான். இத கேட்ட அந்த ஜாங்கத்தைக்கு வயிறு எரியுது. இந்த அனாவ பையன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்காரன் ஆனான்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த கிழவியோட பேரன் பாத்ரூம் வரவும் நேதனோட குடோனுக்குள்ளேயே போய் ஒண்ணு கிடைச்சிட்டான். அந்த பையன் நேதன் முன்னாடியே திமிரா இத பண்றான். ஆனா அந்த கிழவி அவனை திட்டாம, என் பேரன் எவ்வளவு சுதாரிப்பா இருக்கான் பாரு, நான் அவனை பாராட்டுறா. அந்த கிழவி நேதன் பக்கம் திரும்பி, சின்ன பையன் தானே, தெரியாம பண்ணிட்டான், இதையெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காத தம்பின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றா. ஆனா நேதன் விடுறதா இல்ல, அந்த பையனோட சட்டைய பிடிச்சு அப்படியே தூக்கி நைஸா ஒரு ஓரமா தள்ளிட்டான். சற்றும் யோசிக்காம அந்த பையனை அப்படியே அந்த ஜாங்கத்த மேலேயே தூக்கி வீசின உடனே அவளுக்கு பகீர் நாகிடுச்சு. அந்த புள்ள ஓன்னு அழ ஆரம்பிக்க, ஏண்டா இப்படி பண்ற, அவன் ஏதோ விளையாட்டா பண்ணதுக்கு இப்படியா பண்ணுவேன்னு அந்த கிழவி நேதனை திட்ட ஆரம்பிக்கிறா. நேதன் முறைச்சிக்கிட்டே, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன், என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த குடோனை உள்ள இருந்து பூட்டிக்கிட்டான். அந்த கிறுக்கு பிடிச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இனிமே பேச ஒன்னும் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த அடம் பிடிக்கிற பையன் மத்த பசங்க பட்டாசு வெடிக்கிறத பார்த்துட்டு எனக்கும் பட்டாசு வேணும்னு கேட்கறான். இதை கேட்ட உடனே அந்த கிழவிக்கு மண்டைக்குள்ள ஒரு வில்லத்தனமான பிளான் ஓடுது. வாடா கண்ணு, உனக்கு ஏகப்பட்ட பட்டாசு வாங்கி தரேன், நைட்டு ஒரு பெரிய வேடிக்கை காட்டலான்னு அந்த பையனை கூட்டிட்டு போறா. மனசுக்குள்ள தெரியாம ஒரு பொறி அந்த குடோன் மேல பட்டு தீ பிடிச்சா நேதன் கதை முடிஞ்சிரும்னு நக்கலா சிரிச்சுக்கிறா. இன்னொரு பக்கம் குடோனுக்குள்ள நேதன் எல்லா பெட்டிங்களையும் செக் பண்றான். கேட்டதெல்லாம் சரியா வந்துடுச்சுன்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம். நேரத்தை வீணாக்காம அந்த மாயக்கல்ல வச்சு பாதாள உலக கோபுரத்தை தொடர்பு கொண்டு அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் உள்ள இழுக்க உத்தரவு போடுறான். அடுத்த நிமிஷம் குடோன் நடுவுல ஒரு பெரிய போர்ட்டல் திறந்து அங்கிருந்த எல்லா பெட்டிங்களையும் உள்ள உறிஞ்சிடுச்சு. அந்த பொருட்களெல்லாம் நேரா ஜெயில் வாசல்ல போய் விழ செரினிட்டிக்கு ஒரே குஷி. இனிமே நல்லா வயிறு முட்டை சாப்பிடலான்னு அவ முடிவு பண்ணிட்டா.
நேதன் அவகிட்ட காலி ரூமா பார்த்து எல்லாத்தையும் அடுக்கி வைன்னு சொல்றான். நிறைய விலங்குகள் வச்சிருக்கீங்க, அதுங்களுக்கு ஒரு தனி இடத்த ஒதுக்கி இந்த கோபுரத்தோட சக்தியை அதுங்களுக்கு உணவா கொடுத்தா கறி இன்னும் ருசியா இருக்கும்னு செரினிட்டி ஐடியா தரா. ஆனா நேதனுக்கு ஒரு கவலை. உலகம் அழிய போகுது, இந்த ஆபத்து எவ்வளவு நாள் நீடிக்கும்னு அவனுக்கு தெரியல. அப்போ அந்த கரடி, நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிக்கணும், பஞ்சம் வரும்போது மண்ணும் விதையும் தான் உசிர காக்கும்னு சொல்லுது. நேதன் ஏற்கனவே ஏகப்பட்ட விதைகளை வாங்கி வச்சிருந்தான். ஆனா அந்த கோபுரத்தை சுத்தி இருக்கிற மண் விவசாயத்துக்கு ஏத்ததான்னு அவனுக்கு சந்தேகம். சட்டுன்னு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் மனுஷ உலகத்துக்கு வர்றான். என்ன பண்ணணும்னு அவனுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. நேரா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கிற மண்ணை அப்படியே தன் சக்தியால உறிஞ்சி அந்த மாய உலகத்துக்கு பாய்ச்ச ஆரம்பிக்கிறான். மேலிருந்து ஒரு பெரிய மண் மாறியே விழறக பார்த்து செரினிட்டி அரண்டு போறா. நேதன், உங்க ஆன்மீக சக்தி இப்போதைக்கு கம்மியா இருக்கு, இவ்வளவு மண்ணை இங்க கொட்டுனா கோபுரத்தை சுத்தி இடம் பத்தாதுன்னு கத்துறா. சுத்தி முத்தி பார்த்த நேதன் கிட்டத்தட்ட 20,000 கிலோ மண்ணை இதுவரைக்கும் சேர்த்துட்டதா கணக்கு போடுறான். ஆனா இது போதுமான்னு அவனுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் வளமான மண்ணு தான் பெரிய பொக்கிஷமா மாறும். அதனால ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தன் சக்தியை வளர்த்துக்க அந்த நெருப்பு ஆவியோட எனர்ஜியை வேகமா உறிஞ்ச ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அந்த ஜாங்கத்தை சொன்ன மாதிரியே அவ பேரனுக்கு ஏகப்பட்ட பட்டாசுகளை வாங்கி கொடுத்து ஒரு பெரிய வேடிக்கைக்கு ரெடி பண்ணிட்டா. திடீர்னு அந்த பையன் கையில ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ஓடி வந்து, பாட்டி இத பாருங்கன்னு காட்டுறான். அவன் கையில இருக்கிறது ஒரு கண்ணாடி. அதை எங்க இருந்து எடுத்தான்னு அவ யோசிக்கும் போதே அந்த பையனை சுத்தி ஒரு கெட்ட சக்தி உருவாகிறத அவ கவனிக்கல. அந்த பையன் ஒரு மர்மமான குரல்ல, இந்த கண்ணாடிக்குள்ள யாரோ இருக்காங்க பாட்டின்னு சொல்றான். அந்த ஜாங் அத்தைக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பையன் என்ன உளறான்னு குழம்பி போயிருந்தா. ஆனா அதுக்குள்ள அந்த பையன் கண்ணாடிய அவ மூஞ்சிக்கிட்டே கொண்டு வந்துட்டான். அடுத்த நொடி அந்த கண்ணாடியில தெரிஞ்ச உருவத்தை பார்த்து அந்த கிழவிக்கு உசிரே போயிருச்சு. ஒரு பயங்கரமான பேய் அவளையே உத்து பார்த்துட்டு இருந்தது. ஐயோ பேயின்னு அலர்ன அந்த கிழவி கண்ணாடிய தூக்கி எறிய சொல்றா. ஆனா அந்த பையன் என்னவோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி, உனக்கு தான் கண்ணாடி பார்க்க பிடிக்குமே பாட்டி, நல்லா பாருன்னு சொல்லிக்கிட்டே அவ பின்னாடியே சுத்துறான். ஜாங்கத்தை பதறி போய் கெஞ்சிரா. ஆனா அந்த கண்ணாடியில இருந்து ஒரு கருப்பு சக்தி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கண்ணாடியை கிழிச்சுக்கிட்டு ஒரு அரக்கம் வெளியே வந்து தான் கூர்மையான பற்களை காட்டி அந்த கிழவி மேல பாயிறான். அந்த கெட்ட சக்தி ஜாங்கத்தை உடம்புக்குள்ள புகுந்த உடனே அவளோட பேச்சும் செயலும் அப்படியே மாறி போச்சு. இப்ப அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, பாட்டி வேற ஏதாவது விளையாடலாமான்னு கேக்குறான். அப்போ அந்த கருப்பு சக்தி பையனை விட்டுட்டு முழுசா அந்த கிழவிக்குள்ள போயிருச்சு. கிழவி இப்போ ஒரு மாதிரி வெறியோட அந்த பையனை பார்த்து, இங்க வாடா கண்ணுன்னு கூப்பிடுறா. அந்த பையன் பயந்து போய் ஓட பாக்குறான். ஆனா அந்த பேய் பிடிச்ச கிழவி அவனை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா. அன்னைக்கு நைட்டு அந்த சிட்டி முழுக்க வினோதமான விஷயங்கள் நடக்குது. தெருவுக்கு தெரு ஆவிங்களும் பேய்களும் நடமாடுறது தெரியுது. மறுநாள் காலையில அந்த துறைமுக குடோன்ல வேலை செய்யற ஒருத்தன் வானத்தை பார்த்துட்டு, இன்னைக்கு செம்ம மழை பெய்யும் போலையேன்னு நினைக்கிறான். அப்படியே கடல்ல இருந்து வர்ற ஒரு கப்பலை பார்க்கறான். அந்த கப்பல்ல ஒரு வினோதமான மீன் சிக்கி இருக்கிறதா நேத்து நியூஸ்ல சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த மீன் உடம்பு முழுக்க சீழ் பிடிச்சு வாய் முழுக்க கூர்மையான பற்களோட இருந்ததா மாலும் இங்க பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த குடோனோட இன்னொரு ஆளு உள்ள வந்து ஏதோ கேட்கறான். ஆனா இவன் பதில் சொல்லல. அவன் கிட்ட போய் பார்த்தப்பதான் தெரியுது, இவன் கை ஒரு மாதிரி நீல நிறமா மாறி நடுங்கிக்கிட்டு இருக்கு. என்னப்பா உடம்பு முடியலையா? ஜலதோஷமா இருந்தா மேலதிகாரி கிட்ட சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போ, நான் அவன் அட்வைஸ் பண்றான். அப்போ திடீர்னு கருப்பு கோட்டு போட்ட ஒரு கும்பல் விறுவிறுன்னு அவனுங்கள நோக்கி வருது. இங்க இருக்கிற அந்த ஷாங்கிங் மாத்திரைங்கெல்லாம் எங்கன்னு ஒருத்தன் கேட்கறான். ஆனா அந்த வேலையாளு, அதெல்லாம் ஏற்கனவே வித்து போச்சேன்னு சொல்றான். அந்த கும்பல்ல தலைவனா இருக்கிற அந்த தழும்பு மூஞ்சி ஆளு, மரியாதையா எல்லாத்தையும் எடுத்து வைங்கடான்னு மிரட்டுறான். அந்த குடோன் வேலையாள் தடுக்க போக அவனை ஓங்கி தள்ளி விட்டுடுறான். அவன் போய் அந்த உடம்பு முடியாம இருந்த வேலையாள் மேலேயே விழுந்துடுறான். சீக்கிரம் எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்கன்னு அந்த தழும்பு மூஞ்சி கத்தும்போது திடீர்னு யாரோ அவன் காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. தடுமாறி கீழே விழுந்தவன் திரும்பி பார்த்தா அந்த உடம்பு முடியாம இருந்த வேலையாளோட தோல் நிறம் மாறி விரல்ல நீளமான நகங்கள் வளர்ந்து நிக்குது. அந்த கருப்பு கோட்டு போட்டவனுங்க கையில கிடைச்சதை வச்சு அந்த உருவத்தை போட்டு அடிச்சு அவங்க பாச காப்பாத்துறாங்க. தழும்பு மூஞ்சிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது இங்கன்னு மிரண்டு போய் நிக்கிறான். ஆனா அடுத்த நிமிஷமே அவனுக்கும் உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. முதல்ல அந்த மாத்திரையை எடுங்கடா நான் அவன் கத்தும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? திரும்பி பார்த்தா நம்ம நாயகன் நேட்டன் அங்க நிக்கிறான். இங்க இருக்கிற எல்லா ஜாமானும் எனக்கு சொந்தம், நான் காசு கொடுத்து வாங்கினதுன்னு ரொம்ப கெத்தா சொல்றான். உலகம் அழிய இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்குள்ள இவனுங்களுக்கு சாகிறதுக்கு என்ன இவ்வளோ அவசரம்னு நேத்தன் ஒரு நக்கலான சிரிப்போட கேட்குறான். அந்த தழும்பு மூஞ்சிக்காரன், இந்த மொத்த போர்ட்டும் எங்க முதலாளிக்கு சொந்தண்டா, மரியாதையா விலைய சொல்லு, நாங்க வாங்கிக்கிறோம்னு மிரட்டுறான். ஆனா நேத்தன் ரொம்ப அசால்ட்டா, எனக்கு எதையும் விக்கிற எண்ணம் இல்ல,
ஒழுங்கா 10 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணுங்க, இல்லனா நடக்கிற விளைவுகளுக்கு நான் பொறுப்பில்லைன்னு வார்னிங் கொடுக்கறான். அப்படியே கீழே கிடந்த அந்த குடோன் வேலையாள பார்த்த நேத்தனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக். அதுக்குள்ள ஜாம்பிங்க வர ஆரம்பிச்சிடுச்சான்னு யோசிக்கிறான். ஆனா அந்த கருப்பு கோட் போட்ட ரவுடிங்க நேத்தனோட பேச்சை கேட்டு சும்மா இல்லாம அவனை பிடிக்க பாயறாங்க. அடுத்த கண்ணிமிக்கிற நேரத்துல நேத்தன் அங்கிருந்து மாயமாகி அந்த உயரமான அடுக்கி வச்சிருந்த பெட்டிகளுக்கு மேல போய் நின்னுட்டான். இந்த குடோன்ல இருக்கிற எல்லா சாமானும் உங்க முதலாளிக்கு தான் சொந்தமான்னு ஒரு பெட்டியை திறந்து கேட்டுக்கிட்டே தன் சக்தியை பயன்படுத்துறான். அடுத்த நிமிஷம் அங்கிருந்த எல்லா பெட்டிகளும் காணாம போய் அந்த மாய உலகத்துக்கு மாறிடுச்சு. மறுநாள் ஒரு பெரிய பங்களாவில் இருக்கிற அந்த குடோன் முதலாளி சாலிக்கு இந்த தப்பான செய்தி போகுது. மருந்தையும் கொண்டு வரல, இருக்கிற மத்த சாமானையும் திருட விட்டுட்டீங்களான்னு அவ செம கடுப்பாகிறா. அந்த தழும்பு மூஞ்சிக்காரன் நடுங்கிக்கிட்டே, அந்த பயலுக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்குங்க, கண்ணு முன்னாடியே எல்லா பெட்டியும் காணாம போயிடுச்சுன்னு சமாளிக்கிறான். யாரடா அவன்னு சாலி கத்த, ஒருத்தன் அந்த பேப்பர்ல இருந்த பேரை பார்த்து நேத்தன்னு சொல்றான். இவன் ஏதோ பொருளை ஒளிச்சு வைக்கிற சக்தியை வச்சிருக்கான் போல. முதல்ல அவனை தூக்குங்கன்னு அவ சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே பக்கத்துல இருந்த ஒருத்தன் மூச்சு விட முடியாம கீழே விழுந்துடுறான். அவன் அப்படியே ஜாம்பியா மாறுறத பார்த்த சாலி ரொம்ப அமைதியா, வைரஸ் அவன் மூளை வரைக்கும் போயிடுச்சு, இனிமே அந்த மாத்திரை கொடுத்தாலும் பயம் இல்ல, அவனை அப்படியே வெளியே தூக்கி போட்டு எரிச்சிடுங்க, அவன் ரத்தம் நம்ம மேல படக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறான். ஆனா அந்த ஜாம்பி திடீர்னு எந்திரிச்சு சாலி மேலேயே பாயுது. சாலி கொஞ்சமும் பயப்படாம தன் சக்தியை பயன்படுத்துறா. ஜன்னல் கதவெல்லாம் தானா திறக்க வெளியே இருந்த மரக்கிளைங்க உள்ள வந்து அந்த ஜாம்பிய அப்படியே குத்தி கிழிச்சு வெளியே இழுத்துட்டு போகுது. இத பார்த்த மத்தவனுங்க வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் ஆரம்பம்தான், இன்னும் நிறைய ஆயுதங்களை சேர்த்து வைங்கன்னு சாலி சொல்றா. இன்னொரு பக்கம் நேத்தன் வீட்டுக்கு வந்து ஷெல் கிட்ட ஒரு பாக்கெட் மாத்திரையை கொடுத்து, இத ஒழுங்கா சாப்பிடு, இனிமே காத்து தண்ணி எதுவும் சுத்தமா இருக்காது, குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் இந்த மினரல் வாட்டரையே பயன்படுத்து நீ எச்சரிக்கிறான். அண்ணன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்னு ஷெல் ஒத்துக்கிட்டா. ஆனா அவளுக்குள்ள ஒரே குழப்பம். என்னதான் நடக்குதுன்னு ஆசையா கேக்குறா. நாம ஒரு இடத்துக்கு போய் அப்படியே ஒரு நடந்துட்டு வருவோம், அங்க போனா உனக்கே புரியும்னு நேத்தன் அவளை கூட்டிட்டு கிளம்புறான். ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வீட்டை விட்டு வெளியவே வரேன், ஏனோ மனசுக்குள்ள ஒரு கெட்ட சகனம் தோணுந்த நானு ஷெல் தயங்குறா. கெட்டவனுங்க அவங்க உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் உனக்கு அப்படி தோணுதுன்னு நேத்தன் அவளை தேத்துறான். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பசி தாங்க முடியாம எல்லா சாப்பாடும் தீந்துடுச்சுன்னு ஒரு பயங்கரமான குரல் கேக்குது. அது அந்த ஜேங் அத்தை தான். தம் பேரனோட மிச்சத்தை தின்னுகிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் வச்சிருக்காங்க, எனக்கு ஒரு பிடி கூட தரமாட்டேங்கிறாங்களேன்னு வன்மத்துல கத்துறா. மேல இருந்து ஏதோ சத்தம் வரவும், தூங்க விடாம ஏண்டா இப்படி பண்றீங்க, உங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கறேன் பாருங்கன்னு வெறியோட வெளியே ஓடி வரா. நேத்தனும் ஷெல்லும் ஒரு டாக்ஸில ஏறி கிளம்புறாங்க. ஆனா அவங்க பின்னாடியே வேற ஒரு கும்பல் வந்து இறங்குறத கவனிக்கல. ரேச்சலோட அம்மா சுத்தி முத்தி பார்த்துட்டு, இந்த அபார்ட்மெண்ட் சேஃப் தானான்னு கேக்குறாங்க. இங்க சேஃப் இல்லைனாலும் நேத்தன் ரொம்ப பலசாலிமா, இனிமே அவன் கூடவே நான் ஒட்டிக்குப்பேன்னு ரேச்சல் தெனாவெட்டா சொல்றா. உன் மூஞ்சிய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இவ்வளோ அழகாக்குறதுக்கு நான் செலவு பண்ண காசு வீண் போகலன்னு அவங்க அம்மா புகழ்றாங்க. நேத்தனுக்கு என் மூஞ்சிய ரொம்ப பிடிக்கும், அதான் முன்னாடி என்கிட்ட அவ்வளவு பாசமா இருந்தான், இப்பவும் நான் முன்னாடி போய் நின்னா என் பின்னாடி நாய் மாதிரி வருவான் பாருன்னு ரேச்சல் நக்கலா சிரிக்கிறா. அப்போ நேத்தன் டாக்ஸில கிளம்புறத பார்த்துட்டு, அம்மா சீக்கிரம் வண்டி எடுங்க, அவனை வேற எந்த பொண்ணும் தூக்கிட்டு போக விட மாட்டேன்னு விரட்டுறா. நேத்தன் தன் தங்கச்சிய ஒரு ஜூக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க ஒருத்தன் மிருகம் என் பையனை அட்டாக் பண்ணிடுச்சுன்னு அலறத கேட்டு உலகம் அழியறதுக்கான வேலை ஆரம்பிச்சிடுச்சுன்னு நேத்தன் உறுதி பண்றான். வர்ற வழியிலேயே நேத்தன் நிறைய விஷயங்களை விளக்குனதுனால ஷெல்லுக்கு ஏதோ விபரீதம்னு மெதுவா புரிய ஆரம்பிக்குது. ஆனா பழைய ஜென்மத்துல தான் பட்ட கஷ்டத்தை அவகிட்ட சொல்ல நேத்தனுக்கு மனசு வரல. அண்ணா, நாம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாமான்னு ஷெல் கேட்க, அது தற்காலிகமான தீர்வுதான், நாம உசிரோட இருக்கணும்னா நாமளே பலசாலியா மாறணும்னு நேத்தன் சொல்றான். என்ன மாதிரியே உனக்கும் சூப்பர் பவர் கிடைக்கணும், அதுக்கு நீ தயாரா இருக்கணும்னு அவன் சொல்ல, எனக்கு சக்தி கிடைக்குமா அண்ணா, நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பலன்னு ஷெல் நிகழ்கிறா. நேத்தன் அவளை அந்த ஆமைங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ரேச்சலும் அவங்க அம்மாவும் அந்த ஜூக்கு வந்துட்டாங்க. நேத்தன் எதுக்கு இங்க வந்தான்னு அவளுக்கு புரியல. நேத்தன் முன்னாடி போறதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் போடணும்னு சொல்லி ஒரு லாமா மிருகம் இருக்கிற இடத்துல ரேச்சல் நிக்கிறா. அந்த லாமா அவளை ஒரு மாதிரி வெறியோட பாக்கறத அவ கவனிக்கவே இல்ல. உலகம் அழியிற சக்தி அந்த மிருகங்களுக்குள்ளேயும் புகுந்துடுச்சு. நேத்தனும் ஷெல்லும் ஆமைங்க இருக்கிற ஏரி பக்கத்துல நடக்கும்போது செரினிட்டி நேத்தன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. வடன், அந்த விசித்திரமான மிருகங்களோட வாசம் எனக்கு பலமா அடிக்குது, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அந்த வாசம் அதிகமாகுது, நீ எச்சரிக்கிறா. அந்த கரடியும் கூடவே சேர்ந்துக்கிட்டு
இந்த மாதிரி உசிர் கூட சண்டை போடுறது எனக்கு பிடிக்காதுப்பா. இதுங்க ரொம்ப பிடிவாதம் பிடிச்சதுங்க. என்னை விட அதிக காலம் வாழுறதுங்கன்னு முணுமுணுத்துட்டு அந்த பெரிய ஜூ முழுக்க சுத்தி வந்த நேதனுக்கு கடைசியா தான் தேடினது கிடைச்சிருச்சுன்னு மனசுக்குள்ள ஒரு திருப்தி. நேதனும் அவனோட தங்கச்சியும் ஒரு பெரிய ஆமை இருக்கிற இடத்த நோக்கி போனாங்க. அது ஒரு பாறை மேல நிம்மதியா சூரிய வெளிச்சத்தை ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தது. இந்த ஜூ ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இது இங்க தான் இருக்கு. அப்படின்னா இதுக்கு 100 வயசுக்கு மேல இருக்கும்னு நேதன் நினைக்கிறான். அங்க இருந்த போர்டுல அந்த ஆமையோட பேரை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பெரிய ஆமைக்கு டைனின்னு பேரு வச்சிருக்கானுங்க. முந்தின ஜென்மத்துல 3 தெய்வங்க வந்து இதோட இடத்த புடுங்க பார்த்தாங்க. ஆனா இந்த ஆமை அங்க இருந்து நகர மாட்டேன்னு சொல்லி அந்த தெய்வங்களையே கடிச்சு வச்சிருச்சு. பல நாள் சண்டை போட்டும் அதோட ஓட்டை யாராலையும் உடைக்க முடியல. அன்னைக்கே என் தங்கச்சியோட உசிரை இத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கலான்னு நேதன் இப்போ வருத்தப்படுறான். நேதன் அந்த பெரிய ஆமை கிட்ட போய் மரியாதையா குனிஞ்சு பேச ஆரம்பிக்கிறான். எதிர்பார்த்த மாதிரியே அது எந்த பதிலுமே சொல்லல. ஓ, நடிக்கிறியான்னு புரிஞ்சுக்கிட்ட நேதன் உடனே அதிரடியா ஒரு குண்டை தூக்கி போடுறான். நிறைய தூரம் நடந்து வந்ததுல செம பசி. இப்போ ஒரு ஆமை சூப்பு குடிச்சா சூப்பரா இருக்கும்லன்னு தான் சக்தியை காட்டிக்கிட்டே சொல்றான். உடனே அந்த ஆமை வாயை திறந்து, காலங்காலமா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, உனக்கு என்ன விவசாயத்தையே இல்லையான்னு கேக்குது. அதுக்கு நேதன் தான் பேரையும் தங்கச்சி பேரையும் சொல்ல, அண்ணா இந்த ஆமை பேசுதண்ணான்னு ஷெல் ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நிக்கிறா. தான் பேரை நினைச்சு அந்த ஆமை கொஞ்சம் சங்கடப்பட்டு, அந்த ஜூ டைரக்டர் ஏதோ தெரியாம வச்ச பேருப்பா ஐயே, அது நடந்து 100 வருஷம் இருக்கும். ஆனா என் 3000 வருஷம் வாழ்க்கையில இந்த 100 வருஷம்லாம் ஒரு கண்ணிமைக்கிற நேரம் மாதிரிதான்னு சொல்லுது. செரினிட்டியும் அந்த கரடியும் நேதன் கிட்ட, வார்டன் இந்த ஆமையோட சக்தியை நீங்க உறிஞ்சிட்டா உங்க ஆயுசு இன்னும் 100 வருஷம் அதிகமாகும்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா நேதன் அந்த ஆமை கிட்ட, நீ என் தங்கச்சி ஷெல்ல பாதுகாக்கணும், அதுக்கு நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன்னு கேட்கறான். அதுக்கு அந்த ஆமை, இந்த ரத்த நிலா வந்தாலே எல்லா உசிரினமும் மிரண்டு போயிடும், என் ஆமை வம்சமும் இதனால அழிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. நேதன் உடனே, உன் வம்சத்து ஆமைங்களையெல்லாம் அந்த பாதாள உலக கோபுரத்துக்குள்ள மாத்திடுறேன்னு சொல்றான். அந்த கோபுரத்தை பத்தி கேட்ட உடனே ஆமைக்கு செம ஷாக்கு. நேதன் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்காம அந்த கோபுரத்தையும் அதை தன்னால கட்டுப்படுத்த முடியுங்கிறதையும் நேர்லயே காட்டினான். அந்த பெரிய தெய்வம் சொன்னாரே, அந்த இடி முழங்கல இடத்துக்கு ஷூவான் ஊ போறதுக்கு இதுதான் ஒரே வழின்னு, அது இதுதானான்னு அந்த ஆமை யோசிக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு இப்பதான் புரியுது. ஆனா இந்த ஜெயில சரியா நடத்த முடியுமா, என் 3000 வருஷ பாரத்தை உன் உடம்பால தாங்க முடியுமான்னு கேட்டுட்டு பதிலை எதிர்பார்க்காம அந்த ஆமை பயங்கர வேகத்துல நேதன் மேல வந்து விழுது. நேதன் தான் சக்தியையெல்லாம் கால்ல ஏத்தி 2 கையையும் தூக்கி அந்த பிரம்மாண்டமான ஆமையை தாங்க ரெடியாகிறான். ஒரு பயங்கரமான இடி சத்தம் அந்த இடமே அதிருது. இந்த சத்தத்தை கேட்ட ரேச்சலுக்கு மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் வழுது. ஆனா அதே நேரத்துல யாரோ அவ தலையில இருந்த விக்க புடுங்குறாங்க. கோவமா திரும்பி பார்த்தா அங்க இருந்த லாமா மிருகங்கள் அவ விக்க வாயில வச்சிருக்கு. என் விக்கை எடுக்கிறியான்னு அந்த மிருகத்தை அடிக்க போனா அது அவ மூஞ்சிலேயே துப்புன்னு துப்பிருச்சு. அடுத்த நிமிஷம் எல்லா லாமாவும் சேர்ந்து அவளை தாக்க ஆரம்பிக்குது. அவளும் அவங்க அம்மாவும் மூஞ்சிய தற்காத்துக்க கைய வச்சு மறைச்சிக்கிட்டு அலறாங்க. ரேச்சலுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. அந்த மிருகங்களை பழி வாங்கணும்னு துடிக்கிறா. ஆனா அவங்க அம்மா, இந்த லாமாக்களை விடுடி, முதல்ல நேத்தனை கண்டுபிடிப்போம்னு இழுத்துட்டு போறாங்க. அப்போ பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்க, நேத்தன் அங்கதான் எங்கேயோ இருக்கான்னு 2 பேரும் ஆமைங்க இருக்கிற இடத்துக்குள்ள நுழையறாங்க. எவ்வளவு தேடியும் நேத்தனை காணோம். அந்த இடம் முழுக்க ஒரே நாத்தம் அடிக்குது. ஆனாலும் விடாம உள்ள போறாங்க. ரேச்சலோட அம்மா அவசரத்துல அங்கிருந்த ஆமை முட்டைகளை மிதிச்சு நசுக்கிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்ல. ச்சே, என் செருப்புல இந்த அழுக்கு ஒட்டிக்கிச்சேன்னு திட்டிட்டு அங்கிருந்த ஒரு ஆமையோட ஓட்டிலேயே தன் செருப்பை தேய்ச்சு துடைக்கிறாங்க. இந்த ஜந்துங்க எல்லாம் இதுக்குத்தான் லாயக்குன்னு கேவலமா பேசுறாங்க. அவங்க 2 பேருக்கும் தெரியல, அங்க இருக்கிற ஆமைங்க எல்லாம் இப்போ சாதாரணமா இல்லன்னு. இந்த பெரிய மரத்தை சுத்தி போனா நேத்தன் அங்கதான் நிப்பான். நம்ம மேல இருக்கிற காதல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி வந்திருக்கோன்னு சொன்னா அவன் உருகிடுவான்னு ரேச்சல் மனக்கோட்டை கட்டுறா. ஆனா அடுத்த நிமிஷம் அவ அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. அவ முன்னாடி ஒரு பெரிய ஆமை செம காண்டோட அவளையே முறைச்சிட்டு இருக்கு. பகீர்னு அந்த ஆமை ரேச்சலோட கைய ஓங்கி கடிச்சிடுச்சு. ஆமையோட பல்லு சின்னதா இருந்தாலும் பிடி ரொம்ப கெட்டியா இருக்கும். வலி தாங்க முடியாம ரேச்சல் நிலைகுலைஞ்சு கீழே விழுறா. நேத்தன் முன்னாடி அசிங்கமா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கத்தாம இருக்க பாக்குறா. ஆனா அவங்க அம்மா காலை 4-5 ஆமைங்க ஒன்னா சேர்ந்து கடிக்கவும் அவங்க பயங்கரமா அலறாங்க. தப்பிக்க வழியே இல்லாம 2 பேரும் வலியில துடிக்கிறாங்க. ரேச்சல் நேத்தன் காப்பாத்துன்னு கத்திக்கிட்டே ஓட பாக்குறா.
ஆனா அந்த மணல்ல ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசியில பேலன்ஸ் தப்பி ரேச்சல் அந்த அழுக்கு தண்ணிக்குள்ளேயே தார்னு விழுந்துடுறா. இன்னொரு பக்கம் நேத்தனுக்கும் அந்த ராட்சச ஆமைக்கும் நடுவுல பெரிய போரே நடக்குது. அந்த ஆமை தான் எடையால நேத்தனை நசுக்க பாக்குது. நம்ம கருப்பு கரடி நேத்தன் கிட்ட வந்து, தலைவா என்ன கூப்பிடுங்க, 2 பேரும் சேர்ந்து இந்த ஆமைய காலி பண்ணி இன்னைக்கு ஒரு கட்டு கட்டுவோன்னு ஐடியா கொடுக்குது. ஆனா நேத்தன் உதவிய மறுத்துட்டு தான் மொத்த பலத்தையும் திரட்டி அந்த ராட்சச ஆமைய அப்படியே ஓங்கி ஒரு தள்ளு கல்றான். அந்த பெரிய ஆமையே தூக்கி வீசப்பட்டதுல ஜூவே அதிருது. அந்த குட்டி ஆமைக்கு ஒண்ணுமே புரியல. தன்னோட அந்த மந்திர கட்டுல இருந்து நேதன் எப்படி தப்பிச்சான்னு அதிர்ச்சியில நிக்குது. அடுத்த செகண்ட் நேதன் அந்த அமரர்களை கட்டுற கைத்தை எடுத்து அந்த ஆமையோட ஆட்டத்தை அடக்க பாக்குறான். கரடி விடாம உசுப்பேத்துது. தலைவா, பேசாம இதை இப்பவே கொன்னுடுங்கன்னு சொல்ல, செரினிட்டியும் ஆமா இதனால உங்களுக்கே ஆபத்து வந்திருக்கும்னு கோத்து விடுறான். கடைசியா நேதன் அந்த பழைய ஆமைக்கு ஒரு கண்டிஷன் போடுறான். ஒழுங்கா எனக்கு அடங்கி நட, இல்லனா இங்கேயே செத்துமடின்னு மிரட்டுறான். பதிலுக்கு காத்துட்டு இருக்காம நேதன் தன் கைவரிசையை காட்ட மண்டையிலேயே 2 அடி வாங்கின அந்த ஆமை, ஐயோ அடிக்காதீங்க போதும்னு கெஞ்ச ஆரம்பிக்குது. உங்க உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் வலுவாகணும்னு தான் நான் அந்த தைஷான் வித்தையை பயன்படுத்தினேன்னு சொல்லி ஒப்பாரி வைக்குது. அப்படியே ஷெல் பக்கம் திரும்பி, உங்க அண்டன் கிட்ட சொல்லுப்பா, மிருகங்க கிட்ட இவ்வளவு கொடூரமா நடக்க வேணான்னு சொல்லுன்னு விட்டு போடுது. நேதன் யோசிச்சு பார்த்தான். நிஜமாவே அந்த எலும்பு மாறினதுக்கு அப்புறம் அவனோட சக்தி பல மடங்கு ஏறி இருக்கு. ஷெல் பாவம் அந்த ஆமைய பார்த்து இறக்கப்பட்டு, அண்ணா பாவம் அந்த ஆமை தாத்தாவை விட்டுடுங்க, அவர் ஒன்னும் கெட்டவர் இல்லைன்னு அண்ணன் கைய பிடிச்சு கேக்குறா. தங்கச்சி கைப்பட்ட உடனே நேதனோட கோவம் அப்படியே ஐஸா உருகுது. அவ்வளவு ஆத்திரத்துல இருந்தவன் தன் தங்கச்சிக்காக டக்குன்னு மாறினதை பார்த்து அந்த ஆமையே மிரண்டு போயிடுச்சு. உடனே அந்த ஆமை தன்னோட உருவத்தை சின்னதா ஆக்கிக்கிட்டு, இனிமே என்ன டைனின்னே கூப்பிடுங்கன்னு ஷெல்லுக்கிட்ட வழிசலாகுது. யாரு மனசுல கெட்ட எண்ணம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும், அதனால பயப்பட தேவையில்லைன்னு வேற சர்டிபிகேட் கொடுக்குது. ஷெல் ரொம்ப சந்தோஷமாகி அந்த ஆமைக்கு நன்றி சொல்றா. ஆனா நேதன் ஓரமா நின்னு யோசிக்கிறான். அந்த ஆமை சூப்பு குடிக்க முடியாம போச்சேன்னு கரடி மட்டும் வருத்தப்படுது. ஆனா நேதன் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டான். இந்த அரக்கன் கிட்ட தன் தங்கச்சிய நம்பி விட முடியாதுன்னு முடிவு பண்ணி அந்த ஆமைய உத்து பாக்குறான். உன் வேலை என்னன்னு உனக்கு தெரியும் தானேன்னு மிரட்டலா கேக்குறான். எல்லாம் தெரியும் வார்டன், இந்த கோபுரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை வேணும், அது உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆமை அப்படியே அந்த கோபுரத்துக்குள்ள ஐக்கியமாகுது. இனிமே என் ஆன்மா இந்த ஜெயிலுக்குள்ள தான் இருக்கும், நான் உங்களுக்கு முழுசா கட்டுப்படுறேன்னு சரணடையுது. உன் நிஜ உடம்பு ஷெல் கூடவே இருக்கட்டும், ஏதாவது தப்பு நடந்தா இந்த கரடி உன் ஆன்மாவை தின்னுடுவோன்னு நேதன் வார்னிங் கொடுக்கறான். இப்பதான் தன் தங்கச்சிக்கு முழு பாதுகாப்பு கிடைச்சதா நேதன் நிம்மதி அடையறான். அப்போ திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம் கேக்குது. நேதன் ஒரு உயரமான மரத்துல ஏறி பார்க்கறான். அங்க நடக்கிறத பார்த்து அவனுக்கே ஷாக்கு. மிருகங்க கூட்டமா ஓடி வருது. அதுங்க கண்ணெல்லாம் வெறி பிடிச்சு மின்ன ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா வைரஸ் அதுங்களுக்குள்ளேயும் பரவிடுச்சுன்னு அர்த்தம். வைரஸ் பரவாத மிருகங்களை மட்டும் டக்குன்னு கோபுரத்துக்குள்ள மாத்தணும்னு முடிவு பண்றான். உடனே கீழே இறங்கி வந்து அந்த ஏரியில இருந்த மத்த ஆமைங்களையெல்லாம் அப்படியே மாய உலகத்துக்கு மாத்திடுறான். தன்னோட இனத்தை காப்பாத்துனதுக்கு அந்த டைனி ஆமை ரொம்ப நெகிழ்ந்து போகுது. இனிமே ஜூல இருக்கிறது ஆபத்துன்னு முடிவு செஞ்சு ஷெல் கைய கெட்டியா புடிச்சுக்கிட்டு மிருகங்க கண்ணுல படாவ மரத்துக்கு மரம் தாவி தப்பிக்கிறான். அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் பேரை சொல்லி கத்துற சத்தம் கேக்குது. திடீர்னு நின்னவன் திரும்பி பார்த்தா அங்க ரேச்சலும் அவங்க அம்மாவும் நிக்கிறத பார்த்து நேதனுக்கு ஒரே ஆச்சரியம். ரேச்சல் விடாம நேதனை கூப்பிட்டுக்கிட்டே, நான் தான் உன் உசிரான காதலின்னு ரீல் விடுறா. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு நேதன் கடுப்பா கேக்குறான். ஆனா ரேச்சல் அதையெல்லாம் காதுல வாங்காம, எனக்கு தெரியும்டா உனக்கு என் மேல எவ்ளோ பாசம்னு, நம்ம சமாதானம் ஆயிடலாம், நீ முன்னாடி நடந்துகிட்ட அந்த மோசமான குணத்தையெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், அதுக்கு நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும்னு ஒரு பைத்தியக்காரி மாதிரி உளர்றா. ஆனா நேதனுக்கு அவளுக்கு உதவணும்னு துளி கூட எண்ணம் இல்ல. அவ எவ்வளவு கெஞ்சியும் உன் கூட இனிமே உட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். நான் இவ்ளோ அழகா இருக்கேனே, இவன் ஏன் இப்படி மாறிட்டான்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ திடீர்னு அவளுக்கு பின்னாடி மிருகங்களோட பயங்கரமான கர்ஜனை சத்தம் கேக்குது. பசி வெறியோட இருந்த அந்த மிருகங்க அவங்கள நோக்கி பாயுது. ரேச்சல் பயந்து போய் கத்தி பாக்குறா. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னொரு பக்கம் நேதன் தான் தங்கச்சிக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடிக்கிட்டே வைரஸ் பரவாத நல்ல மிருகங்களை எல்லாம் தான் மாய உலகத்துக்கு மாத்துறா. இவ்வளோ விதமான மிருகங்கள் கிடைச்சது நல்ல விஷயம்தான். ஆனா இப்ப தங்க தூங்க ஒரு இடம் வேணுமேன்னு யோசிச்சவனுக்கு அங்க இருந்த ஜூ அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் கண்ணுல படுது. அங்க இருந்தவங்க எல்லாம் ஏற்கனவே ஓடிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட நேதன், இந்த இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு, மிருகங்களை தவிர இங்க யாரும் வரமாட்டாங்க, இப்போதைக்கு இங்கேயே தங்கிக்கலான்னு முடிவு பண்றான். ஷெல்லும், இது நல்ல இடம்தான்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கும்ல, நீங்க போயிட்டு வாங்க, என்னை தனிமையில விட்டுட்டு போறதுக்கு பயப்படாதீங்க, கூடத்தான் இந்த டைனி இருக்கேன்னு சொல்றா.
அது மட்டும் இல்லாம இந்த ஆம தாத்தா கிட்ட நான் ஒரு டீல் பேசிட்டேன். அவர் எனக்கு சக்திகளை வளர்த்துக்க சொல்லி தருவாருன்னு சொன்ன உடனே நேதனுக்கு ஒரே குஷி. நேதன் மரியாதையா டைனி பக்கம் திரும்பி உதவி கேட்க போறான். தம்பி, இவ்வளோ மரியாதையெல்லாம் வேணாம், என் வேலை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை சுத்தி ஒரு மாய வேலியை உருவாக்குது அந்த ஆமை. வெளியே இருந்த மிருகங்க எவ்வளவோ முட்டியும் அந்த வேலிக்குள்ள நுழைய முடியல. அப்பாடா, ஒரு வழியா ஒரு வேலையாவது முடிஞ்சதுன்னு நிம்மதி பெருமூச்சு விடுறான் நேதன். ஷெல்லும், அண்ணா பார்த்து போயிட்டு வாங்க, நான் இங்கேயே காத்துட்டு இருப்பேன்னு வழி அனுப்பி வைக்கிறா. நேதன் ஏக வேகமா சிட்டிக்குள்ள போறான். பிளான் பண்ண எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும்னு துடிக்கிறான். போற வழியில பார்த்தா சிட்டி முழுக்க ஒரே கலவரம். நடு ரோட்ல காரெல்லாம் நிக்குது. ஜாம்பிங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனா இத பார்த்து நேதன் பயப்படவும் இல்ல, ஆச்சரியப்படவும் இல்ல. வானத்தை பார்த்தா கரு மேகங்கள் சூழ்ந்து நிலா அப்படியே ரத்தச் செவப்பா மாறி நிக்குது. சிட்டி முழுக்க குண்டு வெடிக்கிற சத்தம். எங்கிட்டு பார்த்தாலும் தீ பிடிச்சு எரியுது. ஜாம்பிங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஜனங்க அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஆனா பாவம், எல்லாராலையும் தப்பிக்க முடியல. நியூஸ்ல பார்த்தா ஹாஸ்பிட்டல் முழுக்க ரத்த கண்ணோட உடம்புல காயம்பட்ட ஜனங்களா வந்து குவியறாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம பயங்கரமான புயல் வரப்போகுது, யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்க. இத பார்த்த அந்த டீச்சர் பீட்ரிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. நிஜமாவே உலகம் அழிய போகுதான்னு பதட்டத்தோட இன்டர்நெட்ல தேடுறாங்க. அங்க பார்த்த விஷயங்கள் அவங்கள அப்படியே உறைய வைக்குது. பயத்துல அவங்க கண்ணே பிதுங்கிடுச்சு. அந்த ஜனங்க சோஷியல் மீடியாவுல ஜாம்பிங்க மனுஷங்கள வேட்டையாடுற வீடியோவை அள்ளி வீசுறாங்க. ஆனா சில பேரு இதெல்லாம் சும்மா மேக்கப் போட்டு நடிக்கிறானுங்கப்பான்னு எள்ளி நகையாடுறாங்க. அதே நேரத்துல நிலாவை படம் பிடிக்கிற ஒருத்தன் ஒரு விசித்திரமான உருவத்தை போட்டோ எடுத்துட்டான். அந்த அரக்கன் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பூமிக்கு நெருக்கமா வந்துகிட்டே இருக்கான்னு அவன் பதறான்.